வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய கலர்ஸ் உள்ள செவந்தி பூவை வச்சு வீட்லேயே நம்ம எப்படி மாலை மாதிரி ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாலை வந்து நம்ம வீட்டில் உள்ள சாமி படத்துக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செவந்தி பூவை இங்கிலீஷில் கிரைசாந்திமம் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ. இதை வச்சு எப்படி நம்ம மாலை கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பஞ்ச் ஆஃப் இந்த கிரைசாந்திமம் ஃப்ளவர் வாங்கியிருக்கேன். இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது. ஒயிட் வித் க்ரீன், ப்ளம் கலர், டார்க் பர்பிள், டபுள் ஷேட் ஆஃப் பிங்க், அப்புறம் எல்லோ, இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கடுத்து பூ கோர்க்கிற நூல் வேணும், அப்புறம் ஊசி, சிசர்ஸ். ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம மாலை கோர்க்கிறதுக்கு பூவெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பூவை எடுத்துகிட்டு அதோட காம்பு சுத்தமாக ஃபுல்லாகவே காம்பை வந்து ஒட்டி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி காம்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பூவையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பூவோட காம்பையும் இந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஒரு பஞ்சாக இருக்கிறதுனால எல்லா சைஸஸ்லேயும் பூ இருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக உள்ள பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கிற பூவில் தான் நம்ம இப்போ மாலை ரெடி பண்ண போகிறோம். இது அப்புறம் யூஸ் பண்ணலாம், அதனால் இது தனியாக இருக்கட்டும். இப்போது நம்ம மீதி உள்ள பெரிய பெரிய பூவையும் ஈக்குவலாக 2 போர்ஷனாக நம்ம பிரித்து வச்சுக்க போகிறோம். என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதில் எல்லா கலர்ஸுமே ஈக்குவலாக 2 தான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாலை கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊசியில் நான் நூல் தேவையான லென்த்துக்கு கோர்த்து வச்சுருக்கேன். இந்த நூலோட எண்டில் கொஞ்சம் லென்த் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இவ்வளோ லென்த் நான் விட்டுருக்கேன். இந்த இடத்துல 2 முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம மாலை வந்து 2 சைடும் தனித்தனியாக கோர்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஒரு சைடு நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்துக்க போகிறோம். நான் டபுள் நூலாகவே வச்சு மாலை கோர்க்க போகிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ 2 முடிச்சு போட்டாச்சு. பூவை கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம நிறைய கலர்ஸ் இருக்குது. இது நம்ம காம்பினேஷன்ஸ், நம்மளுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பிடிக்குமோ அந்த இதில் நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் வித் க்ரீன் உள்ள பூவை எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் இருந்து விட்டு ஊசியை குத்தி மேலே வந்து அதோட சென்டர் பகுதியில் ஊசி வெளியில் வர மாதிரி நம்ம கரெக்டாக குத்தி அதை எடுத்துக்கணும். இதை அப்படியே நூலில் தள்ளிகிட்டே போனால் அந்த முடிச்சு போட்ட இடம் வரைக்கும் வர வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கணும். இப்போது அதுக்கு அடுத்து நான் இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் பூ அதே மாதிரியே கோர்க்க போகிறேன். பின்பக்கமாக விட்டு அதோட சென்டர் பகுதியில் வர வரைக்கும் கரெக்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பூவை கீழே இழுத்துட்டு போய் முன்னாடி கோர்த்துருக்க பூவுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வச்சுக்கணும். மறுபடியும் ஒயிட் வித் க்ரீன் அதே மாதிரியே கோர்த்துட்டே நம்ம போக வேண்டியதான் நம்மளோட பிடிச்ச காம்பினேஷன்ஸில். இந்த மாலை வந்து ரொம்ப சீக்கிரமாக கோர்த்துடலாம், டைமே எடுக்காது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக கோர்த்துக்கலாம். அடுத்து நான் இந்த மாதிரி லைட் பர்பிள் கலர் கோர்க்க போகிறேன். சென்டரில் வர மாதிரி மட்டும் நம்ம பார்த்து கோர்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்ம இங்கே கவனமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மறுபடியும் அதே கலரே கோர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள். அதே மாதிரி நம்ம காம்பு கட் பண்ணும்போதும் நல்லா சுத்தமாக காம்பே இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மாலை வந்து கோர்த்ததுக்கப்புறம் நல்லா நெருக்கமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ளம் கலர். இப்போ எனக்கு லைட்டாக கோணலாக வந்துடுச்சு, அதனால் நான் மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு சென்டரில் வர மாதிரி கோர்த்துக்கணும். இந்த மாதிரி கோணலாக வந்துச்சுன்னா வெளியில் பூவை எடுத்துகிட்டு மறுபடியும் சென்டரில் வர மாதிரி கோர்த்துக்கோங்க. அதே கலர் இன்னொரு பூவும் கோர்த்துக்க போகிறேன். அடுத்து மறுபடியும் மஞ்சள்.
இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் இப்படி கோர்த்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலரில் கூட இந்த மாலை செஞ்சுக்கலாம், இல்லை டபுள் கலர்ஸ் மாதிரி வச்சு செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மல்டி கலர் பொக்கே நான் வாங்கினதுனால இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் நான் கோர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக ஒரு ஒயிட் வித் க்ரீன் போட்டு ஒரு சைட் ஆஃப் த மாலையை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இப்போ எப்படி கோர்த்துருக்கோமோ அதே ஆர்டர்லேயே நம்மளுக்கு இன்னொரு சைடு வேணும். இதே ஆர்டர்லேயே நான் இன்னொரு சைடும் கோர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது 2 சைடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அரேஞ்ச் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கணும். காம்பெல்லாம் கீழே இருக்கணும். 2 சைடு மாலைக்குமே காம்பெல்லாம் கீழே இருக்கணும். இப்படி மாற்றி வச்சுட்டா நல்லா இருக்காது. ஒரே மாதிரி ஆர்டரில் இருக்கணும். இப்போ மாலைக்கு நடுவில் தொங்க விடுற அந்த பெண்டன்ட் மாதிரி நடுவில் தொங்க விடுறத வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நூல் கோர்த்துட்டு கீழே 2 முடிச்சு போட்டுட்டு நம்ம குட்டி குட்டி பூவெல்லாம் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ கோர்த்துக்க போகிறோம். இதுவும் நம்மளுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ஸில் தான். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் வித் க்ரீன் கோர்த்துக்க போகிறேன். நம்ம மாலையில் கோர்த்த எல்லா கலர்ஸுமே இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட குட்டி குட்டியாக உள்ள பூவை அதை தான் இப்போ நம்ம கோர்த்து அந்த மாலைக்கு நடுவில் தொங்க விட போகிறோம். இந்த நடுவில் தொங்க விடுறதோட லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், இந்த காம்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணிடணும். இப்போ நான் இந்த லென்த்தோட ஃபைனலாக ஒரு ஒயிட் வித் க்ரீன் பூ கோர்த்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஊசி எடுத்துட்டு இப்போ 2 சைட் ஆஃப் த மாலையை நம்ம ஒரே டைரெக்ஷனில் நம்ம கோர்த்தது இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட எண்டில் நம்ம கட்டிக்கலாம். ஒரு 2-3 முடிச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட்டிக்கலாம். இப்போ நான் டபுள் த்ரெட்டாக போட்டதுனால இது கொஞ்சம் மாலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நடுவில் தொங்க விடுறதையும் இப்படி கீழ் பக்கமாக விட்டு அந்த நூலை அந்த சுற்றி இன்னொரு பக்கமாக எடுத்து இந்த நடுவில் 2 மாலையும் ஜாயின் பண்ணத நூலோட இதையும் சேர்த்து நல்லா டைட்டாக 2-3 முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். இப்போது இது எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு அழகான மாலை, மல்டி கலர் மாலை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டில் உள்ள சாமி படத்துக்கெலாம் போட்டுக்கலாம். இந்த ஈஸியான மாலை கட்டுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நிறையா பூ கட்டுற வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.